So hello students, இன்னைக்கு நம்ம எந்த சாப்டர் பற்றி பார்க்க போகிறோம்னா செல் த யூனிட் ஆஃப் லைஃப். ஸோ வைரஸ் 720ல் செல் த யூனிட் ஆஃப் லைஃப்பில் அதாவது பார்ட் பை பார்ட்டாக தான் வீடியோ இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் பார்ட்டில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ப்ரோகேரியாட்டிக் செல் ப்ளஸ் PYQs பார்க்க போகிறோம். ஸோ இந்த சாப்டரில் நம்ம என்னென்னலாம் பார்க்க போகிறோம்னு சொல்லிட்டு இங்கே நம்ம டாபிக்ஸ் கவர்டுன்னு கொடுத்துருக்கோம். ஸோ மெயினாக இதில் என்ன இருக்குது, வாட் இஸ் அ செல் அப்படின்னு ஒன்று இருக்குது. செல் தியரி, exceptions to cell theory, cell as the basic unit of life, types of organism based on cell number, அதாவது unicellular and multicellular, cell shape and size, and prokaryotic cellsல என்னென்ன இருக்குது, general characteristics and structure of prokaryotic cells. இங்கே இருக்குது பாருங்க லெஃப்ட் ஹேண்ட் சைடில், இதுதான் prokaryotic cell. ஓகேவா? ஸோ இதை பற்றி பார்க்க போகுது தான் cell the unit of life. இந்த ஃபர்ஸ்ட் வீடியோவில் நம்ம மெயினாக எதை பற்றி கவர் பண்ண போகிறோம்னா prokaryotic cell and PYQs of prokaryotic cell. ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். Plus if you have any doubts you can just drop it in the comment box and don't forget to like and subscribe the channel. So first வந்துட்டு ஒரு 4 points கொடுத்துருக்காங்க. What it is அப்படின்னு நம்ம சொல்லி பார்க்கலாம். A cell is the fundamental structural functional unit of all living organisms சொல்கிறாங்க. அப்போ ஒரு செல்லுங்கிறது ஃபண்டமெண்டல் ஸ்ட்ரக்சுரல் அண்ட் ஃபங்க்ஷனல் யூனிட் ஆஃப் ஆல் லிவிங் ஆர்கானிசம். எல்லா லிவிங் ஆர்கானிசத்துக்கும் ஃபண்டமெண்டல் மீன்ஸ் இட் இஸ் நெசசரி, ஸ்ட்ரக்சுரல் மீன்ஸ் இட் ஹெல்ப்ஸ் இன் ஸ்ட்ரக்சுரல், ஃபங்க்ஷனல் மீன்ஸ் இது இல்லாமல் எந்த ஒரு ஆர்கானிசமும் ஃபங்க்ஷன் ஆகாது. ஸோ செல் இஸ் த பேசிக் திங் ஃபார் லைஃப். ஓகே, ஸோ ராபர்ட் ஹூக் தான் வந்துட்டு செல்லை டிஸ்கவர் பண்ணியிருக்காரு. ராபர்ட் ஹூக் தான் செல்லை டிஸ்கவர் பண்ணியிருக்காரு. ஆண்டன் லியூவன் ஹூக் அப்படின்ற ஒரு சயின்டிஸ்ட் என்ன பண்ணியிருக்காருன்னா, ஃபர்ஸ்ட் அப்சர்வ் அண்ட் டிஸ்கிரைப் த லைவ் செல். ஒரு லைவ் செல்லை அப்சர்வ் பண்ணி டிஸ்கிரைப் பண்ணவர் ஆண்டன் லியூவன் ஹூக். ஆண்டன் லியூவன் ஹூக்குன்ற ஒரு சயின்டிஸ்ட் ஃபர்ஸ்ட் அப்சர்வ் அண்ட் டிஸ்கிரைப் த லைவ் செல். ராபர்ட் ஹூக்ன்றவர் என்ன பண்ணியிருக்காரு, டிஸ்கவர்ட் அ செல். த இன்வென்ஷன் ஆஃப் காம்பவுண்ட் அண்ட் எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப் ரிவீல் ஆல் த ஸ்ட்ரக்சரல் டீட்டெயில்ஸ் ஆஃப் செல். ஒரு செல்லோட ஸ்ட்ரக்சரல் டீட்டெயில்ஸை எப்படி நமக்கு ரிவீல் பண்ணியிருக்காங்கன்னா, compound and electron microscope discover பண்ணக்கப்புறம் தான். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், லெட்ஸ் கெட் இன்டு தி செல் தியரி. ஸோ செல் தியரியில் மெயினாக 3 சயின்டிஸ்ட் வராங்க, 2 பாயிண்ட் எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. ஸோ லெட்ஸ் நோ வாட் இட் இஸ். ஃபஸ்ட்டு மேத்தியாஸ் லீடன் 1838 என்ன பண்ணியிருக்காருன்னா, அப்சர்வ் தட் ஆல் பிளான்ஸ் ஆர் கம்போஸ்ட் ஆஃப் டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் செல்ஸ்னு சொல்லியிருக்காரு. அப்போது எல்லா பிளான்ட்டுமே டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் செல்ஸ் வச்சு கம்போஸ் பண்ணியிருக்காரு. அப்படி கம்போஸ் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹைப்போதசிஸ் மாதிரி வைக்கிறாங்க. யார்? மேத்தியாஸ் லீடன். ஹி அப்சர்வ்ட் தட். ஓகே, 1838 இயர் ரொம்ப முக்கியம். இயர் எங்கே கேட்பாங்கன்னா, நமக்கு MCQஸில் இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட்டில் இல்லை ஸ்டேட்மெண்ட் டைப்பில் கேட்பாங்க. ஸோ இது ரொம்ப முக்கியம். ஓகேவா? Theodor Schwann in 1839 found the cells have a thin outer layer called as a plasma membrane. So plasma membrane, he also found that plant cells have cell wall. So cell wall-ஐயும் plasma membrane-ஐயும் plasma membrane-ஐயும் கண்டுபிடிச்சவர் யார்? Theodor Schwann in 1839. Plasma membrane and cell wall and plasma membrane was found by Theodor Schwann. Matthias Leyden என்ன ஃபவுண்ட் பண்ணியிருக்காரு, டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் பிளான்ஸ்க்கு டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் செல்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? இது ஃபர்ஸ்ட் 2 சயின்டிஸ்ட். மூணாவது ஒரு சயின்டிஸ்ட் வராங்க. அப்போது Leyden and Schwann formulated the cell theory. இதுவும் இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் டைப், அசர்ஷன் அண்ட் ரீசனில் கேட்பாங்க. ஸோ யூ நீட் டு நோ திஸ் வெரி வெல். ஓகே, Leyden and Schwann formulated the cell theory. Together formulated the cell theory. ஸோ இப்போ என்ன பண்ணுறாங்க, மூணாவது ஒரு சயின்டிஸ்ட் வராங்க. யார் அது? ருடால்ஃப் விச்க்ராவ் 1855. ஆஃப்டர் ஃபியூ இயர்ஸ் இவங்க 2 பேர் டிஸ்கவர் பண்ணக்கப்புறம் ஆஃப்டர் ஃபியூ இயர்ஸ் இவர் வராரு. ஸோ ருடால்ஃப் விச்க்ராவ் என்ன சொல்கிறாருன்னா, ஃபர்ஸ்ட் எக்ஸ்பிளைன் தட் செல்ஸ் டிவைட் அண்ட் நியூ செல்ஸ் are formed from pre-existing cells. New cells are formed from pre-existing cells. அது என்ன சொல்கிறாங்கன்னா, omnis cellulae cellula. He modified the cell theory. அப்போ செல் தியரி மாடிஃபை பண்ணது யாருன்னு கேட்டாங்கன்னா, ருடால்ஃப் விச்க்ராவ். ஸோ who modified cell theory அப்படின்னு பார்த்தோன்னா, ருடால்ஃப் விச்க்ராவ் modified the cell theory. ஸோ இவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தோன்னா, ருடால்ஃப் விச்க்ராவ் 1855 ஒன்று கண்டுபிடிக்கிறார். ஃபர்ஸ்ட் எக்ஸ்பிளைன் த செல்ஸ் டிவைட் அண்ட் நியூ செல்ஸ் ஆர் ஃபார்ம்ட் ஃப்ரம் ப்ரீ எக்ஸிஸ்டிங் செல்ஸ். அதாவது புது செல்ஸ்லாம் உருவாகுதுன்னு வச்சுக்கோங்களேன். ஆல்ரெடி இருக்கிற செல்ஸ்லேருந்து தான் நியூ ஒன் ஃபார்ம் ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்காரு. யார் சொன்னாங்க இதை? ருடால்ஃப் விச்க்ராவ் 1855 சொல்லியிருக்காங்க. அதுக்கு வந்துட்டு ஒரு டேர்ம் கொடுக்குறாங்க. அப்போ ஆம்னஸ் செல்லுலா அப்படின்னாலே ருடால்ஃப் விச்க்ராவ். இப்போ வந்துட்டு மேத்தியாஸ் லீடன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துட்டு ஆம்னிஸ் செல்லுதான் சொல்லிட்டு இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் டைப், அசர்ஷன் ரீசனில் கேட்பாங்க. ஸோ யூ நீட் டு நோ தட் எந்த சயின்டிஸ்ட் யார் எதை கண்டுபிடிச்சிருக்காங்க. மேத்தியாஸ் லீடன் என்ன சொல்லியிருக்காரு, டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் பிளான்ஸ்க்கு டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் செல்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காரு. தியோடர் ஷவான் என்ன சொல்லியிருக்காரு, பிளாஸ்மா மெம்பரேன் வந்துட்டு ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சிருக்காங்க, செல் வால் இருக்கிறது கண்டுபிடிச்சிருக்காங்க. அதே மாதிரி
இது வந்து ஒரு ஹைப்போதசிஸ் ப்ரொப்போஸ் பண்ணுறாரு. என்னென்னா அனிமல்ஸ் அண்ட் பிளான்ஸ் ஆர் கம்போஸ்ட் ஆஃப் த செல்ஸ் அண்ட் ப்ராடக்ட் ஆஃப் செல்ஸ். அனிமல்ஸ் அண்ட் பிளான்ஸ் எதனால் உருவாகிருக்குன்னா செல்லால் உருவாகிருக்கு, செல்லோட ப்ராடக்ட்ஸ் தான் உருவாகிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. ருடால்ஃப் ரிச்கர் என்ன சொல்கிறாரு, நியூ செல்ஸ் அரைஸ் ஃப்ரம் ப்ரீ எக்ஸிஸ்டிங் செல்ஸ், ஓம்னி செல்லுலி செல்லுலா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே ஸ்டூடெண்ட், ஸோ செல் தியரி என்ன சொல்லுது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, ஸோ லெட்ஸ் கெட் இன்டு இட். ஆல் லிவிங் ஆர்கானிசம் ஆஃப் கம்போஸ்ட் ஆஃப் cells, all living organisms are composed of cells and product of cells. Okay va, next all cells are arise from pre-existing cells. So in the first statement yaar sollirukanga solunga, Theodor Schwann. Second statement Rudolf Virchow. So இது ரெண்டுமே ரெண்டு சயின்டிஸ்ட் சொன்னது தான் செல் தியரி. செல் தியரி மாடிஃபை பண்ணது யார், ருடால்ஃப் விர்ச்க்ரோ. ஓகே, இயர் ரொம்ப நல்லா கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இப்போ நம்ம செல்லோட ஒரு ஓவர்வியூ பார்க்கலாம். ஓகேவா, செல்லில் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிடு. ஸோ ஓவர்வியூ ஆஃப் செல். ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு எல்லா செல்ஸ்லேயும் சைட்டோபிளாசம் அண்ட் ரைபோசோம் இஸ் காமன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ வாட் இஸ் சைட்டோபிளாசம் அப்படின்னு கேட்டோம்னா, சைட்டோபிளாசம் இஸ் அ செமி ஃப்ளூயிட் மேட்ரிக்ஸ். ஸோ இந்த லைன்லேயே ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டை நம்ம வந்துட்டு டிரைவ் பண்ணலாம். செமி ஃப்ளூயிட் மீன்ஸ் இட் இஸ் நாட் சாலிட் அண்ட் இட் இஸ் நாட் லிக்விட். இட் இஸ் அ பிட்வீன் தம் செமி ஃப்ளூயிட். மேட்ரிக்ஸ்ன்றது நிறைய என்சைம்ஸ் அண்ட் நிறைய திங்ஸ் கண்டெயின் பண்ணியிருக்கிறது தான் மேட்ரிக்ஸ். வேர் த செல்லுலர் ஆக்டிவிட்டீஸ் அண்ட் கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் அக்கர். அப்போது அதாவது சைட்டோபிளாசமில் இருக்கிற மேட்ரிக்ஸில் என்ன நடக்குதுன்னா, செல்லுலார் ஆக்டிவிட்டீஸ் அண்ட் கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் அக்கர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம செல்லுலார் ஆக்டிவிட்டீஸ்க்கு என்ன எடுத்துக்கலாம், ஃபோட்டோசிந்தசிஸ் அப்படின்னு எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு கெமிக்கல் ரியாக்ஷன் நம்ம என்ன எடுத்துக்கலாம், அனபாலிசம் கேட்டபாலிசம். ஓகேவா, ஏன் அனபாலிசம் கேட்டபாலிசம்னா அது ஒரு செல்லில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இட்ஸ் அ பயோகெமிக்கல் ரியாக்ஷன். ஓகேவா, திஸ் கீப்ஸ் த செல் இன் லிவிங் ஸ்டேட். அப்போது சைட்டோபிளாசம் தான் ஒரு செல்லை ஒரு லிவிங் ஸ்டேட்டில் வச்சுருக்குன்னு சொல்கிறாங்க. சைட்டோபிளாசம் தான் ஒரு செல்லை ஒரு லிவிங் ஸ்டேட்டில் வச்சுருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போது சைட்டோபிளாசம் முடிஞ்சாச்சு. நெக்ஸ்ட் வாட் இஸ் ரைபோசோம் அப்படின்னு பார்த்தோம்னா, நான் மெம்பரேன் பவுண்ட் ஆர்கனல் சீன் இன் சைட்டோபிளாசம், குளோரோபிளாஸ்ட், மைட்டோகாண்ட்ரியா ஆன் ரஃப் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம். ஸோ முதல்ல நமக்கு ரைபோசோம்னா என்னன்னு தெரியணும். ஸோ ரைபோசோம்னா நமக்கு என்ன தெரியும், ரைபோசோம் எப்படி இருக்குது, நான் மெம்பரேன் பவுண்ட் ஆர்கனல். இப்போது நம்ம நான் மெம்பரேன் பவுண்டுக்கும் ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். ஸோ பிளான்ட் செல்லில் வேக்யூல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பார்ட் இருக்குது. இந்த வேக்யூல் என்ன பண்ணணும்னா வேஸ்ட் வாட்டர் அண்ட் தென் மற்ற சில பல வேஸ்ட்லாம் ஸ்டோர் பண்ணி வைக்கும் இந்த வேக்யூல். இந்த வேக்யூலுக்கு ஒரு அவுட்டர் கவரிங் லேயர் விச் இஸ் கால்ட் அஸ் அ டோனோபிளாஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த அவுட்டர் கவரிங் லேயர் இஸ் நோன் அஸ் அ டோனோபிளாஸ்ட். ஸோ இது வந்து ஒரு மெம்பரேன் பவுண்ட் ஆர்கன் நம்ம சொல்லலாம். பட் ரைபோசோம் அப்படின்னு பார்த்தோம்னா அதுக்கு ஒரு மெம்பரேனே கிடையாது. லைக் வித்தவுட் மெம்பரேன் they will be normal. ஓகேவா, ஸோ அதுதான் சொல்கிறாங்க. இட் இஸ் அ நான் மெம்பரேன் பவுண்ட் ஆர்கன் சீன் இந்த சைட்டோபிளாசமில் இருக்கும், குளோரோபிளாஸ்டில் இருக்கும், மைட்டோகாண்ட்ரியாவில் இருக்கும், ஆன் ரஃப் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலத்தில் இருக்கும். ஓகேவா, ரைபோசோம்ஸ் எதுக்காக யூஸ் ஆகுது, ப்ரோட்டீன் சிந்தசிஸ். நீங்கள் இதை வந்து மாலிகுலர் பேசிஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ்க்கு ரைபோசோமோட மெயின் பார்ட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு படிப்பீங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஸோ a cell differ in size, shape and activities. ஒரு செல்லுன்னு எடுத்துக்கிட்டோம்னா அதோட சைஸ்லையும் ஷேப்லையும் ஆக்டிவிட்டீஸ்லையும் டிஃபர் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. அப்போ ஸ்மாலஸ்ட் செல் அப்படின்னு பார்த்தோம்னா மைக்கோபிளாஸ்மா. ஸ்மாலஸ்ட் செல்ஸ் இஸ் நோன் அஸ் மைக்கோபிளாஸ்மா. ஸ்மாலஸ்ட் செல் இஸ் நோன் அஸ் மைக்கோபிளாஸ்மா. 0.3 மில்லிமீட்டர் இன் லென்த். நீங்கள் வந்துட்டு ஒரு சென்டென்ஸையும் நிறைய தடவை ரிப்பீட் பண்ணிங்கன்னா யூ கெட் டு நோ தட் ஈஸிலி மெமரியில் ஸ்டோர் ஆகும். நான் ஏன் இதை சில பல சென்டென்ஸை ரிப்பீட் பண்ணுறேன்னா அது மைண்டில் நல்லா ஸ்டேபிளாக நிற்கும். நீங்கள் ஒரே தடவை படிச்சுட்டு நீங்கள் திருப்பி விட்டுட்டிங்கன்னா இட் won't help you that much. ஓகே, ஸோ யூ நீட் டு ரிப்பீட் யுவர் சென்டென்ஸ். ஓகேவா, அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ரிப்பீட் பண்ணுங்கள். ஓகே, ஸோ ஸ்மாலஸ்ட் செல் இது மைக்கோபிளாஸ்மா. இது 0.3 மில்லிமீட்டர் இன் லென்த். மைக்கோபிளாஸ்மா doesn't have any cell wall. ஓகே, லார்ஜஸ்ட் ஐசோலேட்டட் செல் எதுன்னு பார்த்தோன்னா எக் ஆஃப் அன் ஆஸ்ட்ரிச். ஆஸ்ட்ரிச்சோட எக் தான் வந்து லார்ஜஸ்ட் ஐசோலேட்டட் செல். லாங்கஸ்ட் செல் இது நர்வ் செல். ஓகே, லாங்கஸ்ட் செல் இஸ் நர்வ் செல். அப்போ லார்ஜஸ்ட் ஆர்கன் எது அப்படின்னு கேட்டாங்கன்னா ஸ்கின். ஓகே, சைஸ் ஆஃப் பாக்டீரியா அப்படின்னு பார்த்தோம்னா 3 to 5 மில்லிமீட்டர், டிப்பிக்கலி 1 to 2 மில்லிமீட்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஹியூமன் ஆர்பிசி இதெல்லாம் நீங்கள் எல்லாமே ரிமெம்பர் பண்ண வேண்டியது. ஓகே, எல்லாமே ரிமெம்பர் பண்ண வேண்டியது. சைஸ் ஆஃப் அன் ஹியூமன் ஆர்பிசி ஆர் அபவுட் 7.0 மில்லிமீட்டர், அதாவது 7 மில்லிமீட்டர் அப்படின்னு எடுத்துக்கலாம். இன் டயமீட்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ பேஸ்ட் அப்பான் த ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் செல்ஸ் மேபி, அதாவது என்ன சொல்கிறாங்க, பேஸ்ட் ஆன் த ஃபங்க்ஷன்ஸ் ஷேப் ஆஃப் த செல்ஸ் மேபி லைக் டிஸ்க் லைக், polygonal, columnar, cuboid, thread-like structure or irregular. ஸோ செல்லோட ஷேப் அண்ட் சைஸ் வச்சு எப்படி எப்படிலாம் இருக்குன்னு சொல்கிறாங்க, டிஸ்க் லைக், பாலிகுலர், காலம்னா, கியூபாய்ட், த்ரெட் லைக் ஆர் இர்ரெகுலர்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பேசிக்காகவே செல்னா ரெண்டு டைப் ஆஃப் செல் இருக்குது. ஒன்று ப்ரோகேரியாட்டிக் செல், இன்னொன்று யூகாரியாட்டிக் செல். ஸோ ப்ரோகேரியாட்டிக்னா என்ன, யூகாரியாட்டிக்னா என்ன அப்படின்னு அர்த்தம். ப்ரோகேரியாட்டிக் மீன்ஸ் primitive. Eukaryotic means you means true அப்படின்னு அர்த்தம். ஓகே, you need to know this. ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் ப்ரோகேரியாட்டிக் செல் போகலாம். ஸோ லெட்ஸ் கெட் இன்டு இட்.
ஸோ ப்ரோகேரியோட்டிக் செல் அப்படின்னா they have no membrane bound organelles and nucleus. ஓகேவா? they include bacteria, blue green algae, mycoplasma, pneumonia like organism PPLO. ஸோ ப்ரோகேரியோட்டிக் செல்ஸ் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா இதில் எந்த ஒரு மெம்ப்ரெயினும் இருக்காது. அதே மாதிரி மெம்ப்ரெயின் பவுண்ட் ஆர்கனல்ஸ் இருக்காது, மெம்ப்ரெயின் பவுண்ட் நியூக்ளியஸ் இருக்காது. அதாவது ஒரு சிம்பிளாக எப்படி சொல்லணும்னா வெல் டெவலப்டு திங்ஸ் எதுவுமே இருக்காது ப்ரோகேரியோட்டிக் செல்ஸ், பிகாஸ் இட்ஸ் ப்ரிமிட்டிவ். ஓகே, ஸோ ப்ரோகேரியோட்டிக் செல்ஸ்க்கு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம்னா பாக்டீரியா, ப்ளூ கிரீன் ஆல்கே, மைக்கோபிளாஸ்மா, பிளிரோனிமோனியா லைக் ஆர்கானிசம். இங்கே டார்க்கனாக இருக்கிற திங்ஸ் எல்லாமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், பிகாஸ் இது PYQs அண்ட் மெயின்லி MCQஸ்க்கு யூஸ் ஆகும். ஸோ they are generally smaller and multiply more rapidly than the eukaryotic cell. eukaryotic cell விட இவங்க எப்படி இருப்பாங்க? generally smaller இருப்பாங்க and multiply more rapidly than eukaryotic cell. eukaryotic cell விட prokaryotic cells ரொம்ப generally smaller and multiply more rapidly. ஸோ பாக்டீரியாவை பொறுத்தளவுக்கு 4 ஷேப் இருக்குது பேசிக்காக: பேசிலஸ், காக்கஸ், விப்ரியோ அண்ட் ஸ்பைரலம். பேசிலஸ், காக்கஸ் அண்ட் விப்ரியோ, ஸ்பைரலம். ஸோ வேரியன் ஷேப் அண்ட் சைஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ப்ரோகேரியோட்டிக் செல்லில் நிறைய செல் ஆர்கானல்ஸ்லாம் இருக்குது. அது என்னென்ன ஆர்கானல்ஸ் நம்ம இப்போ பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே செல் என்வெலப் அப்படின்னு சொல்லியிருக்கேன். இப்போ நம்ம ஒரு பாக்டீரியா எடுத்துக்கலாம். இந்த பாக்டீரியாவுக்கு மேலே ஒரு 3 அவுட்டர் கவரிங்லேயே இருக்கும். அது பேர் தான் கிளைகோகேலக்ஸ், செல் வால் அண்ட் பிளாஸ்மா மெம்ப்ரெயின். ஓகேவா? இப்போது இட் இஸ் கெமிக்கலி காம்ப்ளெக்ஸ் ப்ரொடெக்டிவ் கவரிங். அப்போ இந்த செல் என்வெலப் எதுக்கு இருக்குது? ஒரு ப்ரொடெக்டிவ் கவரிங் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இட் இஸ் மேட் அப் ஆஃப் 3 டைட்லி பவுண்ட் லேயர்ஸ். அப்போ இது வந்துட்டு இந்த ப்ரொடெக்டிவ் கவரிங் வந்துட்டு 3 டைட் லேயர்ஸால் மேடப் இருக்குது. ஃபர்ஸ்ட் எது அப்படின்னு பார்த்தோன்னா இட் இஸ் அ கிளைகோகேலக்ஸ், த அவுட்டர் லேயர். இட் இஸ் கம்போசிஷன் அண்ட் திக்னஸ் வேரி இன் டிஃப்ரெண்ட் பாக்டீரியா. அப்போது கிளைகோகேலக்ஸ்ன்றது ஒரு பாக்டீரியாவுக்கும் ஒரு மாதிரி டிஃபர் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. இட் மே பி அ ஸ்லைம் லேயர், லூஸ் ஷீட் அண்ட் கேப்சூல், திக் அண்ட் டஃப். ஓகே, ஸோ இதுலேருந்து என்ன சொல்ல வராங்க? ஸ்லைம் லேயர் மீன்ஸ் அ லூஸ் ஷீட்டாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. அப்போ ஸ்லைம் லேயர்னா என்ன? லூஸ் ஷீட். கேப்சூல்னா என்ன? திக் அண்ட் டஃப். இது எல்லாமே கீவேர்ட்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ். யூ நீட் டு அண்டர்ஸ்டாண்ட் திஸ் கீவேர்ட்ஸ். இது மாதிரி MCQஸில் நிறையவே கேட்பாங்க. இப்போ நீங்கள் பேசிக்காக சாப்டர் 2 வாய்ஸ் PT அண்ட் RT எழுதும் போது இதில் MCQல நிறைய வரும். அப்போ எப்படி கேட்பாங்க அப்படின்னு பார்த்தோன்னா ஸ்லைம் லேயரை திக் அண்ட் டஃப்னு கொடுப்பாங்க, கேப்சூலை லூஸ் ஷீட்னு கொடுப்பாங்க. இது எப்படி கேட்பாங்க? அசர்ஷன், ரீசன், ஸ்டேட்மெண்ட் டைப், இன்கரெக்ட் அப்படின்னு கேட்பாங்க. ஓகேவா? கொஸ்டின்ஸ் எப்படி தான் நிறைய வரும். ஸோ நம்ம கொஸ்டின்ஸ் எப்படி வர பேட்டர்ன் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டாலே நம்மளால ஈஸியாகவே ஆன்சர் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ ஸ்லைம் லேயர் அப்படிங்கிறதுனா லூஸ் ஷீட், கேப்சூல் மீன்ஸ் திக் அண்ட் டஃப், இது கிளைகோகேலக்ஸ். ரெண்டாவது லேயர் எதுன்னு பார்த்தோன்னா செல் வால். ஓகே, ஸோ செல் வால் இஸ் த மிடில் லேயர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சீன் இன் ஆல் ப்ரோகேரியாட்ஸ் எக்ஸப்ட் மைக்கோபிளாஸ்மாவில் தான் செல் வால் இருக்காது, நான் அங்கேயே சொல்லியிருக்கேன். இப்போ இந்த செல் வால்ன்றது எல்லா ப்ரோகேரியாட்டிக் செல்ஸ்லையும் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இட் கிவ்ஸ் ஷேப் டு த செல் அண்ட் ப்ரொவைட் ஸ்ட்ரக்சரல் சப்போர்ட் டு ப்ரிவென்ட் த பாக்டீரியம் ஃப்ரம் பர்ஸ்டிங் அண்ட் கொலாப்சிங். இதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னு சொன்னாங்கன்னா, ஒரு பாக்டீரியல் செல்லுக்கு இது வந்து ஒரு ஷேப் கொடுக்குது. அதே மாதிரி இந்த பாக்டீரியல் செல்லில் வந்து பர்ஸ்டிங்லேருந்து கொலாப்சிங். அப்போ பர்ஸ்டிங் என்ன? வெடிக்கிறது. கொலாப்சிங்னா இட் கெட்ஸ் கொலாப்ஸ்ட் வித் லைக் டேமேஜ்டு. ஓகேவா? அதெல்லாம் ப்ரிவென்ட் பண்ணுறதுக்காக தான் நமக்கு செல் வால் இருக்குது கிளைகோகேலக்ஸுக்கு அப்புறம். கிளைகோகேலக்ஸ்ன்றது ஃபர்ஸ்ட், செல் வால்ன்றது மிடில். ஓகே, நெக்ஸ்ட் தேர்ட் பிளாஸ்மா மெம்ப்ரெயின், இன்னர் லேயர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. It is a semi-permeable nature and interacts with outside. This is structurally similar to that of the eukaryotes அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இதுக்கு அடுத்த என்ன அப்படின்னு பார்த்தோன்னா செமி பெர்மியபிள் மீன்ஸ் சிலதுக்கு பெர்மியபிலிட்டி இருக்கும், சிலதை அலோவ் பண்ணும், சிலதை அலோவ் பண்ணாது. என்னது சிலது அலோவ் பண்ண, சிலது அலோவ் பண்ணாதுன்னா சில பல மாலிகூல்ஸை பிளாஸ்மா மெம்ப்ரெயின், சில பல மாலிகூல்ஸ் அண்ட் சில பல திங்ஸை மட்டும் தான் வந்துட்டு பிளாஸ்மா மெம்ப்ரெயின் அலோவ் பண்ணும், மற்ற எல்லாத்தையுமே பிளாஸ்மா மெம்ப்ரெயின் அலோவ் பண்ணாது. ஓகேவா? அதே மாதிரி இது அவுட் சைடில் இருக்கிற செல் கூட ரொம்ப இன்ட்ராக்ட் பண்ணணும்னு சொல்கிறாங்க. ஓகே, இது ஸ்ட்ரக்சரலி சிமிலர் டு யூகேரியோட்டிக் செல்ஸ். ஓகே, so based on the types of cell envelopes response to the Gram staining developed by Gram bacteria 2 types. இந்த சென்டென்ஸில் என்ன சொல்கிறாங்க? இப்போது செல்லோட என்வெலப்பை பேஸ் பண்ணி ரெஸ்பான்ஸ் டு கிராம் ஸ்டெயினிங்கிறது அயோடின் டெஸ்ட் மாதிரி ஒரு சின்ன ஒரு டெஸ்ட். அது யாரால் டெவலப் பண்ணப்பட்டதுன்னா கிராம் ஓகே அப்படின்ற ஒரு சயின்டிஸ்டால். பாக்டீரியா வந்துட்டு 2 டைப்பாக பிரிக்கிறாங்க. ஒன்று கிராம் பாசிட்டிவ் அண்ட் கிராம் நெகட்டிவ் பாக்டீரியா. ஸோ கிராம் பாசிட்டிவ் பாக்டீரியா என்ன அர்த்தம்னு பார்த்தோன்னா தி டேக் அப் அண்ட் ரிட்டைன் த கிராம் ஸ்டெயின். கிராம் நெகட்டிவ் தி டு நாட் ரிட்டைன் த கிராம் ஸ்டெயின். ஸோ இந்த ஒரு ப்ரொசீஜரை நம்ம இப்போ கிளியராக பார்க்கலாம். ஸோ கிராம் பாசிட்டிவ் பாக்டீரியாவில் ஒரு விஷயம் இருக்குது. அது என்னென்னு பார்த்தோன்னா பெப்டிடோகிளைகன். So it's called as peptidoglycan. ஸோ அந்த பெப்டிடோகிளைகன் எங்கே இருக்குன்னு நம்ம பார்த்தோம்னா வந்துட்டு கிராம் பாசிட்டிவ் பாக்டீரியாவோட செல் வாலில் இருக்குது. ஓகேவா?
ஸோ 2 டைப்ஸ் ஆஃப் பாக்டீரியான்னு சொல்லியிருக்காங்க. அப்போ ஒரு பாக்டீரியாவில் வந்துட்டு பெப்டிடோகிளைக்கன் செல் வால் இருக்குது. ஓகே, இப்போ வந்து பெப்டிடோகிளைக்கன் இருக்கிற பாக்டீரியாவை நம்ம கிராம் பாசிட்டிவ்னு எடுத்துக்கிறோம். கிராம் நெகட்டிவ்னு நம்ம எப்படி சொல்கிறோம்னா பெப்டிடோகிளைக்கன் இல்லாத பாக்டீரியாவை நம்ம கிராம் நெகட்டிவ்னு சொல்கிறோம். ஸோ இதை நம்ம எப்படி சொல்ல முடியும் அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ வந்துட்டு அயோடின் டெஸ்ட் பண்ணுவாங்க. அயோடின் இது மேலே ஊற்றும் போது இந்த பெப்டிடோகிளைக்கன் என்ன பண்ணுன்னா அந்த ஸ்டெயினை ரிட்டைன் பண்ணிக்கும். இட் கீப்ஸ் ஆன் வித் இட். ஓகேவா, தே டேக் அப் அண்ட் ரிட்டைன் த ஸ்டெயின். ஆனால் கிராம் நெகட்டிவ் பாக்டீரியா கிட்ட வந்துட்டு ஒரு தின் செல் வால் இருக்கிறதுனால என்ன பண்ணும், அந்த ஸ்டெயினை ரிட்டைன் பண்ணியிருக்காது. அப்போது இது எப்படி கண்டுபிடிச்சாங்கன்னு பார்த்தோம்னா, இந்த அயோடினை ஊற்றுக்கப்புறம் ஆல்கஹால் வாஷ் பண்ணுவாங்க. அது வாஷ் பண்ணக்கப்புறம் எது அந்த பர்பிள், அதாவது அயோடின் டெஸ்ட் பர்பிளில் இருக்கும். ஸோ இந்த டெஸ்ட்டில் அந்த கிராம் பாசிட்டிவ் பாக்டீரியா பர்பிளில் இருக்கும், கிராம் நெகட்டிவ் பாக்டீரியா பிங்க்கில் இருக்கும். ஏன்னா இது வந்துட்டு லைக் டீகலரைஸ் ஆனதுக்கப்புறம் அதுக்கிட்ட சாஃப்ரான் சேர்ப்பாங்க. ஸோ அதனால் இட் கேம் பிங்க். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஸோ 2 டைப்ஸ் ஆஃப் பாக்டீரியாவோட கன்க்ளூஷன் நம்ம என்ன சொல்ல வரலாம்னா, கிராம் பாசிட்டிவ்ல பெப்டிடோகிளைக்கன் இருக்குது, கிராம் நெகட்டிவ்ல பெப்டிடோகிளைக்கன் இல்லை. அதே மாதிரி கிராம் பாசிட்டிவ் இஸ் விச் கலர் சொல்லுங்கள் பார்க்கலாம். கிராம் பாசிட்டிவ் இஸ் violet கலர் அண்ட் கிராம் நெகட்டிவ் இஸ் பிங்க் கலர். ஓகே, இது ரொம்ப நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். ஸ்டேட்மெண்ட் டைப், அசர்ஷன் டைப் அண்ட் தென் இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட்டில் கேட்பாங்க. ஸோ நம்ம நெக்ஸ்ட் போகலாம். இது என்ன இருக்குது இங்கே, மீசோசோம் அண்ட் குரோமட்டோஃபோர்ஸ்னால் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. மீசோசோம் இஸ் ஃபார்ம்டு ஃப்ரம் த இன்ஃபோல்டிங்ஸ் ஆஃப் பிளாஸ்மா மெம்பரேன். பிளாஸ்மா மெம்பரேனா என்ன, அதாவது அந்த செல் என்வெலப்பில் இருக்க லாஸ்ட் லேயர் தான் பிளாஸ்மா மெம்பரேன். அப்போ பிளாஸ்மா மெம்பரேனோட இன்ஃபோல்டிங்ஸ் தான் மீசோசோம்ஸ். அப்போ இது வந்து இப்படி இருக்கும். ஸோ திஸ் இஸ் மீசோசோம்ஸ். ஓகே, ஸோ பிளாஸ்மா மெம்பரேனோட இன்னர் ஃபோல்டிங்ஸ் தான் வந்துட்டு மீசோசோம்ஸ் ஃபார்ம் பண்ணுது. இதில் என்னென்னலாம் இன்க்ளூட் ஆயிருக்குன்னா வெசிக்கல்ஸ், டிபியூல்ஸ் அண்ட் லாமெல்லே. வெசிக்கல்ஸ், டிபியூல்ஸ் அண்ட் லாமெல்லே இன்க்ளூட் ஆயிருக்கு. ஸோ மீசோசோம்ஸோட ஃபங்க்ஷன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, மீசோசோம்ஸோட ஃபங்க்ஷன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, செல் வால் ஃபார்மேஷன். செல் வால் ஃபார்ம் பண்ணுறதுக்காக மீசோசோம் ஹெல்ப் பண்ணுது. அண்ட் தென் இன் டிஎன்ஏ குரோமோசோம் ரெப்ளிகேஷனில் ஹெல்ப் பண்ணுது. ஸோ இந்த மீசோசோம்ஸ் என்ன பண்ணுறாங்க, டிஎன்ஏல குரோமோசோம் ரெப்ளிகேஷனுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க. அதே மாதிரி இங்கே நம்ம ஒரு பாயிண்ட்டை மிஸ் பண்ணுறோம் பாருங்கள். பிளாஸ்மா மெம்பரேன் வாஸ் டிஸ்கவர்ட் பை ஹோம், தியோடர் ஷிவான். ஓகே, இயர் ரொம்ப முக்கியம், ஞாபகம் வச்சுக்கோங்க. பிளாஸ்மா மெம்பரேன் வாஸ் டிஸ்கவர் பை தியோடர் ஷிவான். ஸோ பிளாஸ்மா மெம்பரேனோட இன்னர் ஃபோல்டிங் தான் நம்ம மீசோசோம்ஸ்ன்னு பார்த்துட்டோம். அது எதுக்காக ஹெல்ப் பண்ணுது, செல் வால் ஃபார்மேஷனுக்காகவும் டிஎன்ஏல குரோமோசோம் ரெப்ளிகேஷனுக்காகவும் ஹெல்ப் பண்ணுது. ஸோ அதோட ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. ஸோ லெட்ஸ் கெட் இட். In the distribution of chromosome to daughter cells, அடுத்த என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, குரோமோசோம்ஸை டாட்டர் செல்ஸாக மாற்றுறதுக்கு, குரோமோசோம்ஸை டாட்டர் செல்ஸாக, இது நீங்கள் வந்துட்டு செல் சைக்கிள் அண்ட் செல் டிவிஷனில் இதோட ஃபுல் ப்ராசஸ் படிப்பீங்க. ஸோ யூ வில் கெட் டு நோ தட் இந்த ஒரு அதாவது இந்த லைனுக்கு அர்த்தம் என்னென்ன. ஸோ குரோமோசோம்ஸை டாட்டர் செல்ஸாக மாற்றுறதுக்காக நமக்கு மீசோசோம்ஸ் யூஸ் ஆகுது. ரெஸ்பிரேஷன் அண்ட் செக்ரேஷன் ப்ராசஸ், இது பேசிக் தான். ரெஸ்பிரேஷன் நமக்கு தனியாக சாப்டர் இருக்குது. ஸோ பேசிக்காகவே மீசோசோம்ஸ்ன்றது ரெஸ்பிரேஷனுக்கு யூஸ் ஆகும். அதே மாதிரி செக்ரேஷன் சில பல என்சைமேட்டிக் செக்ரேஷன்ஸ்க்கு யூஸ் ஆகும். ஓகேவா, டு இன்க்ரீஸ் இந்த சர்ஃபேஸ் ஏரியா அண்ட் பிளாஸ்மா மெம்பரேன் அண்ட் என்சைமேட்டிக் கண்டென்ட் சொல்லியிருக்காங்க பாருங்கள். சர்ஃபேஸ் ஏரியாவை இன்க்ரீஸ் பண்ணும், பிளாஸ்மா மெம்பரேனில் இருக்கிற சர்ஃபேஸ் ஏரியாவை இன்க்ரீஸ் பண்ணும், அதே மாதிரி என்சைமேட்டிக் கண்டென்ட்டையும் இன்க்ரீஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. இதுதான் மீசோசோம்ஸோட ஒர்க் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ். ஓகே, குரோமட்டோஃபோர்ஸ்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, they are the pigment containing membranous infoldings of the some prokaryotes. அதுக்கு எக்ஸாம்பிள் என்ன கொடுத்துருக்காங்க பார்த்தோம்னா, நமக்கு சைனோபாக்டீரியா கொடுத்துருக்காங்க. அதுக்கு நமக்கு சைனோபாக்டீரியா கொடுத்துருக்காங்க. சைனோபாக்டீரியா இஸ் ஆல்சோ known as what is also known as சைனோபாக்டீரியா அப்படின்னு பார்த்தோம்னா, blue green algae. blue green algae, இது ப்ரோகாரியோட்டிக் செல்ஸோட எக்ஸாம்பிளுக்கு நம்ம பார்த்துருக்கோம். BLUE. ஓகே, it's blue green algae. Cyanobacteria is also known as a blue green algae. Chromatophores are the pigment containing membranous infolding. அதாவது மீசோசோம்ஸ் மாதிரி தான் குரோமட்டோஃபோர்ஸும். ஆனால் குரோமட்டோஃபோர்ஸில் பிக்மெண்ட் இருக்குது. குரோமட்டோஃபோர்ஸில் என்ன இருக்குது, பிக்மெண்ட் இருக்குது. அதே மாதிரி ஒரு மெம்பரேனியஸ் இன்னர் ஃபோல்டிங் இவங்க. இது சில பல ப்ரோகாரியோட்ஸில் இருக்கும். அதுக்கு எக்ஸாம்பிள் சைனோபாக்டீரியா. சைனோபாக்டீரியா is also known as a blue green algae. Okay students, let's get into the nucleoid. Okay, so நியூக்ளியாய்ட்னா என்ன? இட் இஸ் ஃபார்ம்ட் ஆஃப் நான் மெம்பரேனியஸ் நேக்கட் சர்க்குலர் ஜீனோமிக் டிஎன்ஏ. அப்படின்னு பார்த்தோன்னா சிங்கிள் குரோமோசோம் ஆர் ஜெனட்டிக் மெட்டீரியல். அதாவது இந்த ஜீனோமிக் டிஎன்ஏவுக்கு இன்னொரு பேர் இருக்குன்னு பார்த்தோன்னா சிங்கிள் குரோமோசோம் இல்லை ஜெனட்டிக் மெட்டீரியல் சொல்கிறாங்க. அதாவது இட் இஸ் ஃபார்ம்ட் ஆஃப் நான் மெம்பரேனியஸ். ரைபோசோம்ஸ் மாதிரி தான் நியூக்ளியோட நான் மெம்பரேனாக இருக்கும், நேக்கடாக இருப்பாங்க. ஆனால் யூகேரியோட்டிக் செல்லில் வெல் ப்ரொடெக்டடாக இருப்பாங்க நியூக்ளியஸ். ஓகே, நியூக்ளியஸ்க்கு ஒரு என்வெலப் இருக்கும். ஆனால் இந்த ப்ரோகாரியோட்டிக் செல்ஸ்க்கு எந்த ஒரு என்வெலப்பும் இல்லை. ஓகேவா, அப்போது ஜீனோமிக் டிஎன்ஏ அப்படின்றது சிங்கிள் குரோமோசோம் இல்லை ஜெனட்டிக் மெட்டீரியல் அண்ட் ப்ரோட்டீனால் மேடப்பாக இருக்கும் இந்த நியூக்ளியாய்ட். மெனி பாக்டீரியா ஹேவ் அ ஸ்மால் சர்க்குலர் டிஎன்ஏ. அதாவது டிஎன்ஏ இவங்கெல்லாம் சர்க்குலராக இருக்கும், அது பேர் பிளாஸ்மிட்னு சொல்லுவாங்க. ஓகேவா, தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அந்த பிளாஸ்மிட் வந்துட்டு நிறைய ரெப்ளிகேஷன் அந்த மாதிரி பயோடெக்னாலஜி ப்ராசஸில் நிறைய யூஸ் ஆகும். யூ வில் கெட் டு நோ தட். ஸோ அவுட் சைட் த ஜீனோமிக் டிஎன்ஏ
ஓகேவா. ஜீனோமிக் டிஎன்ஏக்கு வெளியில் நிறைய சர்க்குலர் டிஎன்ஏ இருக்கும். இது பேர் என்னன்னா பிளாஸ்மிட். ஓகேவா. இந்த பிளாஸ்மிட் எதுக்கெல்லாம் யூஸ் ஆகும் பார்த்தீங்கன்னா, எக்ஸாம்பிள் ஆன்டிபயோட்டிக் ரெசிஸ்டன்ட். இட் கிவ்ஸ் சம் யூனிக் phenotypic character. Phenotypic character means like there is something, phenotype and genotype. ஓகேவா. phenotypic means outer appearance, genotypic means genetic things. ஓகேவா. ஸோ phenotypic appearanceக்கு வந்துட்டு ஒரு யூனிக் ஃபீச்சர் கொடுக்குறாங்க. அது வந்து ரெசிஸ்டன்ட் டு ஆன்டிபயோட்டிக்ஸ் டு பாக்டீரியா. சில பல பாக்டீரியாவுக்கு ஆன்டிபயோட்டிக் ரெசிஸ்டன்ஸ் கொடுக்குறவங்க இந்த பிளாஸ்மிட். ஓகேவா. இது நியூக்ளியரில் இந்த பண்ண திங்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு நமக்கு சொல்லியிருக்காங்க ஸ்டூடெண்ட்ஸ். நெக்ஸ்ட் நம்ம வந்துட்டு ஃப்ளாஜெல்லா, ஃபிம்ப்ரியா ஆர் பைலி ஆனால் இந்த மூணுத்தையும் பார்க்கலாம். ஸோ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, ஃப்ளாஜெல்லா. These are the thin filamentous extension from the cell wall of motile bacteria. Motile bacteria என்ன அர்த்தம், ஒரு பாக்டீரியா எது மூவ் ஆகுதோ அது பேர் தான் motile bacteria. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ். தென் இந்த நம்பர் அண்ட் அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் வேரியட் இன் டிஃப்ரெண்ட் பாக்டீரியா. சில பல பாக்டீரியாவில் இதோட நம்பரும் அரேஞ்ச்மெண்ட்டும் டிஃபர் ஆகிருக்கும். இது எப்படி இருக்குது, தின்னாக இருக்குது, ஃபிலமெண்டேஷியஸாக இருக்குது, எக்ஸ்டென்ஷன் ஃப்ரம் த செல் வால் ஆஃப் மொட்டைல் பாக்டீரியா. மொட்டைல்னா மொபிலிட்டி. ஸோ இது ஒரு பாக்டீரியா எடுத்துக்கலாம். அதோட செல் வால்லேருந்து என்ன ஆகும்னா இப்படி அரைஸ் ஆகுது தான் ஃப்ளாஜெல்லா. இதை வச்சு தான் இவங்க மூவ் பண்ணுவாங்க. ஓகேவா. அதே மாதிரி அதோட நம்பர் அண்ட் அரேஞ்ச்மெண்ட் சில பல இதில் வேரி ஆகும். சில பல இது டிஃப்ரெண்ட் பாக்டீரியாவில் வேரி ஆகும். பாக்டீரியல் ஃப்ளாஜெல்லா ஹேஸ் 3 parts, filament, hook and basal. So basal body. ஓகேவா. The filament is the longest proportion and extends from the cell surface to the outside. அப்போ இதுக்கு பேர் filament. நெக்ஸ்ட் ஹூக் அண்ட் பேசல் பாடி. ஹூக் இஸ் த அட்டாச்டு, அதாவது எந்த திங் இது கூட அட்டாச் ஆகுது அது பேர் ஹூக். பேசல் பாடின்றது ஃபுல்லாகவே கீழே இருக்கிறது. ஓகேவா. ஃபிலமெண்ட் இஸ் த லாங்கஸ்ட் ப்ரொபோர்ஷன். அப்போ இது இப்படி தான் லாங்கஸ்ட் ப்ரொபோர்ஷன் எக்ஸ்டென்ஸ் ஃப்ரம் த செல் சர்ஃபேஸ் டு தி அவுட் சைட். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ இது ஃப்ளாஜெல்லாம் முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் நம்ம பைலி அண்ட் ஃபிம்ப்ரியா பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பைலி அண்ட் ஃபிம்ப்ரியா. ஸோ வாட் இஸ் பைலி அண்ட் ஃபிம்ப்ரியா அப்படின்னு நம்ம அப்படி பார்த்தோம்னா, ஃப்ளாஜெல்லாக்கு அப்புறம் இவங்க தான் வந்துட்டு அடுத்து செல்லா என்வலப்பாக இருக்கிறவங்க. அதாவது ஒரு பார்ட் ஆர்கனல் மாதிரி. தீஸ் ஆர் த சர்ஃபேஸ் ஸ்ட்ரக்சர் தட் ஹேவ் நோ ரோல் இன் மொட்டிலிட்டி. அதாவது மொட்டிலிட்டிக்கு எங்களுக்கு வந்துட்டு ஒரு வேல்யூ இல்லைன்னு சொல்கிறாங்க. பைலினா ப்ளூரல், சிங்குலருக்கு பைலஸ் ஆர் elongated tubular structure made up of a special protein pylin. பைலினுக்கு மொட்டிலிட்டியில் எந்த ஒரு வேல்யூ இல்லை. அதே மாதிரி பைலின் வந்துட்டு ஒரு ஸ்பெஷல் டைப் ஆஃப் ப்ரோட்டீனில் அக்கறை இருக்குது, அது பேர் பைலின். ஃபிம்ப்ரியா அப்படின்னு பார்த்தோம்னா அது ஸ்மாலஸ்ட் பிரிஸ்டில் லைக் ஃபைபர்ஸ் ப்ரோட்டிங் அவுட் த செல்லேருந்து ஒரு பிரிஸ்டில் லைக் ஸ்ட்ரக்சர் குட்டி குட்டியாக அப்படி ஸ்ப்ரவுட் ஆகுது பேர் தான் ஃபிம்ப்ரியா அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு இன் சம் பாக்டீரியா they help to attach the bacteria to the drugs in streams to the host tissue. அதாவது ஹோஸ்ட் டிஷ்யூவில் அட்டாச் ஆகிறதுக்காகவும் சில பல ராக்ஸில் வந்துட்டு அட்டாச் ஆகிறதுக்காக நமக்கு எது யூஸ் ஆகுதுன்னா ஃபிம்ப்ரியா. பைலஸ் வந்துட்டு இஸ் அ ப்ளூரல் ஃபார்ம். பைலஸ்ன்றது சிங்குலர் elongated tubular structure. இப்போ பைலியோட ஸ்டேட்மெண்ட் எடுத்து ஃபிம்ப்ரியாவுக்கும், ஃபிம்ப்ரியாவோட ஸ்டேட்மெண்ட் எடுத்து பைலிக்கும் கொடுக்க சான்சஸ் அதிகம். ஸோ நம்ம வந்துட்டு இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் வந்துட்டு நல்லா சூஸ் பண்ணி பார்க்கணும். நெக்ஸ்ட்டு நம்ம எது பார்க்க போகிறோம்னா ரைபோசோம்ஸ். ஸோ ரைபோசோம்ஸ் வந்துட்டு பேசிக்காகவே செல் இருக்கும். ரைபோசோம்ஸ் அண்ட் சைட்டோபிளாசம் இருக்குன்னு நம்ம பார்த்துருக்கோம். தே ஆர் த அசோசியேட்டட் வித் த பிளாஸ்மா மெம்ப்ரேன் ஆஃப் ப்ரோகாரியோட்ஸ். பிளாஸ்மா மெம்ப்ரேன் கூட தான் வந்துட்டு ரைபோசோம் அசோசியேட்டட் இருக்குது. பிளாஸ்மா மெம்ப்ரேன் கூட தான் ரைபோசோம்ஸ் அசோசியேட் ஆகிருக்கு. தே ஆர் அபவுட் 15 nanometer to 20 nanometer in size. அதாவது அதோட சைஸ் எவ்வளோ சொல்கிறாங்கன்னா 15 nanometer to 20 nanometer in size. They are made up of 2 subunits அப்படின்னு சொல்லியிருக்காங்க, 50S and 30S. Swedberg's unit அப்படின்னு சொல்கிறாங்க எஸ்ஸுக்கு. இப்போ இந்த 50S and 30Sம் டுகெதர் ஃபார்ம்ஸ் 70S in prokaryotic ribosomes. அப்போது ப்ரோகேரியோட்ஸோட ரைபோசோம்ஸ் எப்படி இருக்குன்னு பார்த்தோம்னா 50S + 30S வந்துட்டு 70S டோட்டலி. ஸோ எஸ் வந்துட்டு Swedberg's unit. நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, S is equal to sedimentation coefficient சொல்லியிருக்காங்க. எஸ்னால sedimentation coefficient a measure of density and size. ஓகேவா. ஆனால் எஸ்ஸுக்கு மேலே வந்துட்டு Swedberg's unit தான் அர்த்தம். Functions. Ribosomes are the site of translation, protein synthesis. நம்ம அது ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருக்கோம். And then several ribosomes may attach to the single mRNA to form a chain called polyribosomes. அதாவது several ribosomes, அதாவது சில பல ரைபோசோம்ஸ் சிங்கிள் mRNA கூட அட்டாச் ஆகி அது என்ன ஃபார்ம் பண்ணுது, பாலிரைபோசோம்ஸ் இல்லை பாலிசோம்ஸ் ஃபார்ம் பண்ணுது. ரைபோசோம்ஸ் ட்ரான்ஸ்லேட் த mRNA இன்டு ப்ரோட்டீன்ஸ். ஸோ சென்ட்ரல் டாக்மா ஆஃப் லைஃப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் இருக்குது. சென்ட்ரல் டாக்மா ஆஃப் லைஃப் அப்படின்னு என்ன பார்த்தோம்னா DNA டு RNA, அதாவது mRNAலேருந்து
ப்ரோட்டீன்ஸாக மாறுது. டிஎன்ஏவாக மாறினதுன்னா ரெப்ளிகேஷன், டிஎன்ஏ எம்ஆர்என்ஏ மாறுறது டிரான்ஸ்கிரிப்ஷன், இது டிரான்ஸ்லேஷன். ஸோ நமக்கு இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா டிரான்ஸ்லேஷன், எம்ஆர்என்லேருந்து ப்ரோட்டீனாக மாறுற இடம் தான் இது. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம், இன்க்ளூஷன்ஸ் பாடிஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஸோ தீஸ் ஆர் த non-membranous inclusion bodies-ஓட மெயின் பாயிண்ட்ஸ் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ தீஸ் ஆர் த non-membranous stored reserve material. இது வந்துட்டு எப்படி இருக்கும்னா non-membranous-ஆக இருக்கும். stored reserve material seen in freely cytoplasm of prokaryotic cells. prokaryotic cells-ஓட cytoplasm-ல இந்த இன்க்ளூஷன் பாடிஸ்ன்றது அப்படின்னு நகர்ந்துட்டுருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. எக்ஸாம்பிள் ஃபாஸ்பேட் கிரானியூல்ஸ், சைனோஃபேஷியன் கிரானியூல்ஸ். சைனோஃபேஷியன் கிரானியூல்ஸ் அண்ட் கிளைக்கோஜன் கிரானியூல்ஸ் அண்ட் கேஸ் வேக்யூல்ஸ். ஓகேவா, அப்போது இன்க்ளூஷன் பாடிஸ்க்கு எக்ஸாம்பிள் இது கொடுத்துருக்காங்க. ஸோ ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்போது இது என்ன பண்ணுவாங்க, எக்ஸாம்பிள் வந்துட்டு ஒரு 6 எக்ஸாம்பிள் கொடுத்துட்டு விச் ஒன் இஸ் இன்க்ளூடட் இன் இன்க்ளூஷன் பாடி அப்படின்னு கேட்பாங்க. சில பல இல்லாத எக்ஸாம்பிள் அதில் வச்சுருப்பாங்க. ஸோ நீங்கள் தான் வந்து கரெக்டாக பார்த்து எடுத்துக்கணும். So gas vacuoles are found in blue-green and purple-green cells from photosynthetic bacteria. Gas vacuoles பேசிக்காக எதுக்காக யூஸ் பண்ணுறாங்கன்னா, அதாவது வேஸ்ட் மெட்டீரியல் ஸ்டோர் பண்ணுறதுக்காகவும் அதே மாதிரி வாட்டர் ரிட்டென்ஷனுக்காகவும் தான் வேக்யூல் இருக்கும். அப்போ கேஸ் வேக்யூல் கேஸ் ஸ்டோர் பண்ணுற மாதிரி வேக்யூல்ஸ் இருக்கும். வேக்யூலோட அவுட்டர் லேயர்ஸ் வந்து டோனோபிளாஸ்ட். ஓகே, இது வந்து பிளான்ஸில் பார்க்கப்படும். ஸோ தட்ஸ் இட் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ நம்ம வந்து ப்ரோகாரியோட்டிக் செல் முடிச்சிட்டோம். ஸ்டூடெண்ட், ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் 6th கொஷின் நீங்கள் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 2023 மணிப்பூரில் ரிப்பீட் ஆகியிருக்க கொஷின், அதாவது மணிப்பூரில் வந்திருக்க கொஷின். ஸ்டேட்மெண்ட் 1, இன் பாக்டீரியா மீசோசோம்ஸ் ஆர் ஃபவுண்ட் பை தி எக்ஸ்டென்ஷன்ஸ் ஆஃப் பிளாஸ்மா மெம்பரேன். எஸ், இதுதான் இப்போ நம்ம முன்னாடி கொஷனில் பார்த்துட்டோம். ஸோ வி நோ திஸ். மீசோசோம்ஸ் இன் பாக்டீரியா ஹெல்ப் இந்த டிஎன்ஏ ரெப்ளிகேஷன் அண்ட் செல் வால் ஃபார்மேஷன். ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டை நம்ம பார்ப்போம். பாக்டீரியான்னு கொடுத்துருக்காங்க. அப்போ பாக்டீரியானா எதில் சேரும், ப்ரோகாரியோட்டிக் செல்லில் சேரும். அதே மாதிரி செகண்ட் ஸ்டேட்மெண்ட் என்ன கொடுத்துருக்காங்க, மீசோசோம்ஸ் இன் பாக்டீரியா ஹெல்ப் இந்த டிஎன்ஏ ரெப்ளிகேஷன் அண்ட் செல் வால் ஃபார்மேஷன். டிஎன்ஏ ரெப்ளிகேஷன் அண்ட் செல் வால் ஃபார்மேஷன் இது ரெண்டுமே மீசோசோமோட ஃபங்க்ஷனில் கொடுத்துருப்பாங்க. அப்போது ஒரு ஆர்கானிஸோட ஃபங்க்ஷனை நம்ம படிக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ எந்த ஃபங்க்ஷன் எதுக்கு வருதுன்னு சொல்லிட்டு நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கணும். ஸோ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, டிஎன்ஏ ரெப்ளிகேஷன் அண்ட் செல் வால் ஃபார்மேஷன். ஸோ அப்சல்யூட்லி இட்ஸ் கரெக்ட். ஓகேவா, அப்போ இதுக்கு ஆன்சர் என்ன, போத் 1 and 2 are correct. ஸ்டூடெண்ட்ஸ் நல்லா கிளியராக பார்த்துக்கோங்க. போத் 1 and 2 are கரெக்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ப்ளீஸ் ரிமெம்பர் திஸ். இது எல்லாமே நீங்கள் படிக்கும் போது, அதாவது கொஷின் சால்வ் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு கொஷனுக்கு தப்பு பண்ணுறீங்களோ இல்லை சப்போஸ் கரெக்டாக இருந்ததுன்னா ஓகே, நீங்கள் எந்த இடத்துலேருந்து ரீகால் பண்ணுறது தான் கொஷின் ப்ராக்டிஸ் அண்ட் எம்சிக்யூ ப்ராக்டிஸ். அதுக்காக தான் நாங்கள் எங்கள் பிவாய்க்கியூஸ் கொண்டு வந்திருக்கோம். ஸோ நீங்கள் ஒரு இயர் ஆஃப் பிவாய்க்கியூஸ் ப்ராக்டிஸ் பண்ணும்போது உங்களுக்கு தெரியும் தட் எந்த டைப் ஆஃப் கொஷின்ஸ்லாம் கேட்குறாங்கன்னு. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நெக்ஸ்ட் நம்ம 7th கொஷனுக்கு போகலாம். ஸோ 7th கொஷனில் என்ன கொடுத்துருக்காங்க வாங்க பார்க்கலாம். இப்போது given below are the 2 statement types. நான் எப்போவுமே சொல்கிற மாதிரி பார்த்தீங்களா, ஸ்டேட்மெண்ட் டைப்பில் கேட்டிருக்காங்க இங்கே. ஸோ 2022 வந்திருக்கு. ஸோ ஸ்டேட்மெண்ட் 1, மைக்ரோபிளாஸ்மா கேன் பாஸ் த்ரூ less than 1 micron filter size. செகண்ட் ஸ்டேட்மெண்ட் என்ன, மைக்ரோபிளாஸ்மா ஒரு பாக்டீரியா வித் செல் வால். ஸோ ஸ்டேட்மெண்ட் 1 என்ன கொடுத்துருக்காங்கன்னா, மைக்ரோபிளாஸ்மா கேன் பாஸ் த்ரூ less than 1 micron ஃபில்டர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கரெக்டாக ராங்கா அப்படின்னு சொல்லி பாருங்கள். எஸ், இட் இஸ் கரெக்ட். ஏன்னா மைக்ரோபிளாஸ்மா இஸ் த ஸ்மாலஸ்ட் மைக்ரோ ஆர்கானிசம் லைக் ப்ரோகாரியோட்டிக் செல். ஸோ இது வந்துட்டு 1 micron, அதாவது 1 micro ஃபில்டர் சைஸாக பாஸ் பண்ண முடியும். ஆனால் செகண்ட் ஸ்டேட்மெண்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்களேன், மைக்ரோபிளாஸ்மா ஒரு பாக்டீரியா வித் செல் வால். அப்சல்யூட்லி நோ. நான் அந்த கொஷின், அதாவது அந்த சாப்டரோட பாயிண்ட் நடத்தும் போதே சொல்லியிருப்பேன், மைக்ரோபிளாஸ்மா டசன்ட் ஹேவ் செல் வால், மைக்ரோபிளாஸ்மா டசன்ட் ஹேவ் செல் வால், மைக்ரோபிளாஸ்மா இஸ் வித்தவுட் செல் வால் அப்படின்னு. அப்போ இங்கே சொல்லியிருக்காங்க வித் செல் வால்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இட்ஸ் a wrong one. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், ஆப்ஷன் எலிமினேஷன். ஃபர்ஸ்ட் 1 ஸ்டேட்மெண்ட் கரெக்ட், அதாவது ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் இஸ் இன்கரெக்ட் அண்ட் செகண்ட் ஸ்டேட்மெண்ட் இஸ் கரெக்ட். அப்படியா, இல்லையே. போத் ஸ்டேட்மெண்ட் 1 and 2 ஆர் கரெக்ட். அப்சல்யூட்லி நோ. சி பாருங்களேன், போத் 1 ஸ்டேட்மெண்ட், அதாவது ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் அண்ட் செகண்ட் ஸ்டேட்மெண்ட்டாக இன்கரெக்ட்னு கொடுத்துருக்காங்க. அப்சல்யூட்லி நோ. ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் இஸ் கரெக்ட் பட் செகண்ட் ஸ்டேட்மெண்ட் இஸ் இன்கரெக்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ யூ வில் கெட் டு நோ திஸ் ஆன்சர் இஸ் டி. இந்த மாதிரி ஆப்ஷன் எலிமினேஷன் பண்ண கற்றுக்கணும். அதே மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை 1 to 2 டைம்ஸ் படிக்க கற்றுக்கோங்க. இதெல்லாம் கொஞ்சம் ஈஸியாக இருக்கிறதுனால நீங்கள் பெரிய ஸ்டேட்மெண்ட் டைப் கேட்டாங்கன்னா நீங்கள் வந்து கன்ஃபியூஸ் இருக்கக்கூடாது. 1 to 2 டைம் படித்து இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு அடுத்தவங்க என்ன, அப்போ இங்கே எங்கேயாவது வேர்ட்ஸ் சேஞ்ச் ஆயிருக்கா, என்சிஆர்டி லைன் சேஞ்ச் ஆயிருக்கான்னு பார்த்து நீங்கள் வந்துட்டு ஆன்சர் பண்ணணும். ஸோ நம்ம 8th கொஸ்டினுக்கு போகலாம். இங்கே இருக்குது 8th கொஸ்டின்.
So, eighth question, which of the following statement about the inclusion body is incorrect? Inclusion body அப்படின்னா நம்ம ப்ரோகேரியோட்டிக் செல்லே பார்த்துருப்போம் ஆர்கானல்ஸில் என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டு. நீங்கள் இன்க்ளூஷன் பாடி ரியலி நீங்கள் கவனிச்சிருந்தீங்கன்னா கண்டிப்பாக அதுக்கு ஆன்சர் பண்ணுவீங்க. ஸோ இஃப் யூ நோ த ஆன்சர் மீன்ஸ் ஜஸ்ட் கமெண்ட் இன் த கமெண்ட் பாக்ஸ். ஸோ ஐ வில் டீச் யூ ஆல்சோ, தட்ஸ் நாட் அ பிக் டீல். ஸோ இப்போ நம்ம எய்த் கொஸ்டின் பார்த்துருமா, இன்க்ளூஷன் பாடிக்கு எது இன்கரெக்ட்னு கேட்டிருக்காங்க. தீஸ் ஆர் இன்வால்வ் இன் த இன்ஜெக்ஷன் ஆஃப் ஃபுட் பார்ட்டிகல்ஸ். நோ, இன்கரெக்ட்னு கேட்டிருக்காங்க. ஸ்டூடெண்ட்ஸ் மெயின் நீங்கள் பார்க்கணும், கரெக்டாக இன்கரெக்டாக அப்படின்னு சொல்லிட்டு. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் லெத்தாஜிக்காக கரெக்ட் அண்ட் இன்கரெக்டுக்கு ஒரு லைக் டிஃப்ரென்ஷியேஷன் பார்க்காம டக்குன்னு ஆன்சர் தெரிஞ்சிச்சு, ஓகே கரெக்டான ஸ்டேட்மெண்ட் தான் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட் லைன் செகண்ட் லைனே படிச்சுட்டு விட்டுருவாங்க. யூ ஷுட் நாட் பி லைக் திஸ். எல்லா ஸ்டேட்மெண்ட்லையும் படிக்கணும். எல்லா ஸ்டேட்மெண்ட்லையும் ஒரு 2 times ஃபாஸ்ட் ரீடிங்காக படிச்சுக்கிட்டிங்கன்னா யூ வில் கெட் டு நோ திஸ், ஓகே என்ன கேட்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு பார்த்துருக்கோம். ஸோ தீஸ் ஆர் இன்வால்வ் இன் த இன்ஜெக்ஷன் ஆஃப் ஃபுட் பார்ட்டிகல்ஸ். நோ, ஃபுட் பார்ட்டிகல்ஸ் இன்ஜெக்ஷன் பண்ணுறதுக்காக வந்துட்டு இன்வால்வ் பண்ணுறாங்களா? அப்சல்யூட்லி நோ. தே லை ஃப்ரீ இன் த சைட்டோபிளாசம். எஸ், சைட்டோபிளாசமோட ஃப்ளூயிடில் அப்படியே லைக் ஃப்ளோட் ஆகிட்டே இருப்பாங்க. தே ரெப்ரசன்ட் reserve material in cytoplasm. Absolutely yes. They are not bounded by any membrane. Yes. ஓகேவா? அப்போ இன்க்ளூஷன் பாடிக்கு இதில் என்ன தெரிய வருது? மெம்பரேன் இல்லைன்னு தெரிய வந்துருச்சு. ஓகேவா? அப்போ இன்வால்வ் இன் த இன்ஜெக்ஷன் ஆஃப் ஃபுட் பார்ட்டிகல்ஸ். நோ. ஓகேவா? ஸோ விச் இஸ் இன்கரெக்ட்? A is incorrect. ஓகே, நெக்ஸ்ட் நம்ம 9th கொஸ்டினுக்கு போகலாம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், 9th கொஸ்டினுக்கு வந்துட்டோம். இங்கே பாருங்கள், இன்க்ளூஷன் பாடி ஆஃப் blue green algae, purple and green photosynthetic bacteria are அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ காய்ஸ், இது நீங்கள் என்சிஆர்டி லைன்லேயே படிச்சிருப்பீங்க. நானும் இது உங்களுக்கு டீச் பண்ணி கொடுத்துருக்கேன். இட்ஸ் ஸோ மச் ஈஸி காய்ஸ். இட்ஸ் கேஸ் வாக்யூல்ஸ். சென்ட்ரியோல்ஸ் நம்ம படிக்கல, மைக்ரோடியூபிள்ஸ் படிக்கல, கான்ட்ராக்டைல் வாக்யூல்ஸ் இப்போதைக்கு நம்ம ப்ரோகேரியோட்ஸில் படிக்கல. இப்போ நீங்கள் யூகேரியோட்ஸ் படித்தாலும் இதெல்லாம் வரும். ஓகேவா? பட் நீங்கள் தெளிவாக எது எந்தெந்த ஆர்கனல்ஸ் எதுக்கு இருக்குன்னு படிச்சுக்கிட்டிங்கனாலே யூ வில் பி ஸோ மச் ஈஸி. கேஸ் வாக்யூல்ஸ். ஓகேவா? அப்போது ப்ளூ க்ரீன் ஆல்கே, பர்பிள் க்ரீன் ஃபோட்டோசிந்தட்டிக் பாக்டீரியாக்கெலாம் எது இன்க்ளூஷன் பாடிஸாக ஆக்ட் ஆகுது? கேஸ் வாக்யூல் தான் இன்க்ளூஷன் பாடிஸாக ஆக்ட் ஆகுது. திஸ் இஸ் அன் என்சிஆர்டி லைன். என்சிஆர்டி லைன். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் நல்லா தெளிவாக பார்த்துக்கோங்க இது. ஓகேவா? நெக்ஸ்ட் நம்ம 10th கொஸ்டினுக்கு போகலாம். ஸோ 9th கொஸ்டின் பார்த்தாச்சா? நெக்ஸ்ட் 10th கொஸ்டின் போகலாம். 10th கொஸ்டினில் த சைஸ் ஆஃப் த ப்ளூரோநிமோனியா லைக் ஆர்கானிசம் PPLOS அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது ரொம்ப டைரக்ட் கொஸ்டின். நீங்கள் இதுக்கெல்லாம் வந்துட்டு ஆன்சர் பண்ணலன்னா இட்ஸ் ஸோ மச் டஃப் கைஸ். ஸோ மச் ஈஸி. இதுக்கு வந்துட்டு 0.1 μm. இது வந்துட்டு அண்ட் ஓவர்வியூ ஆஃப் த செல்லில் கொடுத்துருப்பாங்க. ஸோ என்சிஆர்டி லைன் பை லைன் ஷார்ட் கீ நோட்ஸ் நாங்கள் கொடுக்கறத நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கனாலே யூ வில் கெட் டு நோ திஸ் விச் கொஸ்டின் இஸ் கமிங் ஃப்ரம் வே. நீங்கள் நல்லா தரவாக ரிவிஷன் பண்ணியிருக்கணும். ஸோ சைஸ் ஆஃப் த ப்ளூரோநிமோனியா லைக் ஆர்கானிசம் PPLOட சைஸ் என்னன்னு கேட்டிருக்காங்கன்னா 0.1 μm. இட்ஸ் அ டைரக்ட் கொஸ்டின். 2020 கோவிட் டைமில் கேட்டிருக்காங்க. டைரக்ட் கொஸ்டின். எந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் டைப் இல்லை, இன்கரெக்ட் இல்லை, டைரக்டாகவே கேட்டிருக்காங்க. ஸோ ரிமெம்பர் திஸ். ஓகேவா? நீங்களாம் இது ரிமெம்பர் பண்ணிக்கணும். ஓகே, நெக்ஸ்ட் நம்ம 11th கொஸ்டினுக்கு போகலாம். விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நாட் அ ப்ரோகேரியாட்? எது ப்ரோகேரியாட் இல்லைன்னு சொல்லிட்டாங்க? சாக்ரோமைஸ், மைக்கோபாக்டீரியம், நாஸ்டாக், ஆசிலோட்டோரியா. இப்போது எது இங்கே ப்ரோகேரியாட் இல்லை அப்படிங்கிறாங்க? சாக்ரோமைஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? சாக்ரோமைஸஸ் செரிவேஷியே. இதெல்லாம் நீங்கள் வந்துட்டு லைக் ஒரு சாப்டரில் படிப்பீங்க. யூ வில் கெட் டு நோ தட் சூன். ஸோ இப்போ வந்துட்டு சாக்ரோமைசஸ் செரிவேஷியா இஸ் நாட் அ ப்ரோகேரியாட். பட் மைக்கோபாக்டீரியம் எஸ், மைக்கோபிளாஸ்மா இஸ் அ ப்ரோகேரியாட்டிக் செல். நாஸ்டாக், ஆசிலேட்டட் இவங்களாம் யூனிசெல்லுலர் ஆர்கானிசம்ன்றதுனால இவங்க எல்லாமே ப்ரோகேரியாட்ஸில் தான் வருவாங்க. ஓகேவா? சாக்ரோமைசஸ் செரிவேஷியா இஸ் நாட் அ ப்ரோகேரியாட். இட் கேம் அண்டர் 2018 ஆஃப் நீட் அப்படின்னு வந்திருக்கு. ஓகேவா? 11th கொஸ்டினுக்கு A இஸ் தி ஆன்சர். 11th கொஸ்டினுக்கு A இஸ் த ஆன்சர். நெக்ஸ்ட் நம்ம 12th கொஸ்டினுக்கு போகலாம். ஸோ 12th கொஸ்டினுக்கு என்ன கொடுத்துருக்காங்க? மெனி ரைபோசோம்ஸ் may associate with a single mRNA to form a multiple copies of polypeptides simultaneously. Such strings of ribosomes is termed as. நம்ம ஃபர்ஸ்ட் கொஸ்டின்லேயே மீசோசோம்ஸோட டெஃபினேஷன் படிக்கும் போதே நாங்கள் சொல்லிட்டேன், இது வந்து பாலிரைபோசோம்ஸ் இல்லைன்னா பாலிசோம்ஸ்ன்ட்டு. ஸோ இதுக்கு ஆன்சர் என்னவாக இருக்கும்? இட்ஸ் பாலிசோம். நான் அங்கேயே சொன்னேன். ஸோ நீங்கள் ஒரு கொஸ்டினுக்கும் ஒரு ஆப்ஷனோட அடுத்ததை கண்டுபிடிச்சிட்டீங்க. அப்போ இந்த ஆப்ஷன் எதுக்கு வரும்னு கண்டுபிடிச்சிக்கிட்டானே நீங்கள் நெக்ஸ்ட் கொஸ்டின் அட்டன் பண்ண முடியும்னு இதுலேருந்து தெரியுது. ஸோ இது வந்து 2018 கேட்டிருக்காங்க. ஸோ ரிமெம்பர் திஸ். மெனி ரைபோசோம் மே அசோசியேட்டட் வித் சிங்கிள் mRNA. ஒரு mRNA கூட நிறைய ரைபோசோம் அட்டாச் ஆகி எதுனா ஃபார்ம் பண்ணுது? மல்டிபிள் காப்பீஸ் ஆஃப் பாலிபெப்டைட் ஃபார்ம் பண்ணுது. அதாவது ஒரு சிங்கிள் mRNA கூட நிறைய ரைபோசோம்ஸ் அதாவது அட்டாச் ஆகி மல்டிபிள் காப்பீஸ் ஆஃப் பாலிபெப்டைட் சைமில்டேனியஸ்லி ஃபார்ம் பண்ணுது. அப்போ இந்த பாலிபெப்டைட் பேர் என்ன? பாலிசோம் இல்லைனா
பாலிரைபோசோம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? யூ நீட் டு ரிமெம்பர் திஸ் வெரி கிளியர்லி. ஓகே, இட்ஸ் அ பாலிசோம். இதுவும் ஸ்ட்ரெயிட்டாக என்சிஆர்டி லைனில் வந்துள்ள கொஷின் தான். ஸோ NCERT line, remember this. Okay, next நம்ம 13th questionக்கு போகலாம். Which one of the following components provides sticky character to the bacterial cell? Guys, it's so much easy. இதுவும் வந்துட்டு NCERT line தான். Which one of the following components provides sticky character to the bacterial cell? Glycocalyx first, அதாவது plasma membrane third, நடுவில் cell wall middle. ஃபர்ஸ்ட் தான் கிளைகோகேலக்ஸ். ஸ்டிக்கி கேரக்டர்னாலே கிளைகோகேலக்ஸ். செல் என்வெலப்பில் 3 லேயர்ஸ் இருக்கும். கிளைகோகேலக்ஸ், செல் வால், பிளாஸ்மா மெம்பரேன். ஸோ கிளைகோகேலக்ஸ் தான் ஃபர்ஸ்ட் லேயர் விச் இஸ் ஸ்டிக்கி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது 2017 டெல்லியில் இருக்கிற கொஸ்டின் வந்திருக்கு. ஸோ இட்ஸ் அண்ட் PYQs, ஜஸ்ட் ரிமெம்பர் டேரக்ட் கொஸ்டின் தான் இது. ஓகே, நம்ம நெக்ஸ்ட்டுக்கு போகலாம். 14ல் என்ன கொஸ்டின் இருக்குது? சைனோபாக்டீரியா லேக்ஸ் flagellated cells. Mycoplasma is a wall-less microorganism. Bacteria cell wall is made up of peptidoglycan. Pili and Fimbria are mainly involved in the motility of bacterial cell. Guys, it's so much easy. நான் அப்பயே சொன்னேன் எங்கே கேட்பாங்க எங்கே கேட்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் பாருங்களேன், ஃபஸ்ட்டு சைனோபாக்டீரியா லேக்ஸ் ஃப்ளாஜிலேட்டட் செல்ஸ். அப்சல்யூட்லி எஸ். ஃபஸ்ட்டு கொஷின் என்னன்னு கேட்குறான்னு பார்த்தோமா? இல்லை. ஸோ கொஷனை பார்க்கலாம். செலக்ட் த ராங் ஸ்டேட்மெண்ட். எந்த ஸ்டேட்மெண்ட் தப்பானது அப்படின்னு கேட்டிருக்காங்க. செலக்ட் த ராங் ஸ்டேட்மெண்ட். நான் அப்பயே சொன்னேன் இது ஸ்டேட்மெண்ட் டைப்பில் கேட்பாங்கன்னு சொல்லிட்டு. So you need to know this. Okay, select the wrong statement. Cyanobacteria lack the flagellated cells. Yes, it is correct. Mycoplasma is a wall-less organism. Cell wall illada organism. Yes, it is. Bacteria cell wall is made up of peptidoglycan. Yes, absolutely. Bacterial cell wall is made up of peptidoglycan. Pili and the Fimbria are mainly involved in the motility of bacterial cells. No. Flagella மட்டும்தான் வந்துட்டு mobility and motility-க்கு யூஸ் ஆகும். Pili and Fimbria does not involve in mobility of bacterial cells. அவங்க நாட்னு கொடுத்துருப்பாங்க. அப்பயே சொன்னேன் அங்கே வந்துட்டு நாட் இந்த இடத்துல இந்த வந்து மாற்றி கொடுத்து கேட்பாங்கன்னு சொல்லிட்டு எக்ஸாக்ட்லி கேட்டிருக்காங்க பாருங்க. இட் இஸ் அன் PYQ. ஓகே, Pili and Fimbria are the main involving the bacterial cells. It's not. It doesn't involve in motility of bacteria. Select the wrong statement. So 14th ஒனுக்கு D தான் answer. ஸோ நம்ம 15th ஒனுக்கு போகலாம். ஓகே, செலக்ட் த மிஸ்மேட்ச் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 15th ஒனுக்கு மிஸ்மேட்ச் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா protist eukaryote, methanogens prokaryotes, gas vacuoles green bacteria, large central vacuoles animals. ஸோ நான் அப்படியே சொல்லியிருக்கேன், ஸ்டார்டிங்லேயே சொல்லுவேன் பிளான்ஸுக்கு மட்டும்தான் வேக்யூல்ஸ் இருக்கும். நம்ம டயக்ராம் டிஃப்ரென்சியேஷனில் பார்த்தாலே அனிமல் செல்லில் வேக்யூல்ஸ்னு ஒன்று இருக்காது. ஓகேவா? பிளான்ஸில் மட்டும்தான் வேக்யூல்ஸ் இருக்கும். அப்போ இங்கே என்ன கொடுத்துருக்கான் லாஸ்ட்டில்? லார்ஜ் சென்ட்ரல் வேக்யூல்ஸ் அனிமல்ஸ்னு கொடுத்துருக்கான். இட் இஸ் ஆப்சல்யூட்லி ராங். என்ன கொடுத்துருக்கான்? மிஸ் மேட்ச் அப்படின்னு சொல்லியிருக்கான். மிஸ் மேட்ச்னா விச் இஸ் நாட் மேட்ச்டு கரெக்ட்லி. ஸோ செலக்ட் த மிஸ் மேட்ச் மீன்ஸ் விச் இஸ் நாட் மேட்ச்டு கரெக்ட்லி. லார்ஜ் சென்ட்ரல் வேக்யூல் ஃபார் அனிமல்ஸ் அப்சல்யூட்லி நோ. ப்ரோட்டிஸ்ட்னா யூகேரியாட்ஸ். நீங்கள் யூகேரியாட்டிக் செல்ஸ் படிக்கும் போது தெரிஞ்சுப்பீங்க. மெத்தனோஜன்ஸ் ப்ரோகேரியாட்ஸ். எஸ், ஆர்கே பாக்டீரியாவில் வரும். தென் கேஸ் வேக்யூல்ஸ் கிரீன் பாக்டீரியா. எஸ், பார்த்தோம் நம்ம கேஸ் வேக்யூல்ஸை ஸ்டோர் பண்ணியிருக்கோம். ஸோ க்ரீன் பாக்டீரியா, பர்பிள் சல்ஃபர் பாக்டீரியா எல்லாத்துக்குமே கேஸ் வேக்யூல்ஸ் தான் இருக்கும். ஸோ கேஸ் வேக்யூல்ஸ் எதில் இருக்குன்னு பார்த்தோம்னா க்ரீன் சல்ஃபர் பாக்டீரியா, க்ரீன் பாக்டீரியா, பர்பிள் சல்ஃபர் பாக்டீரியால் தான் கேஸ் வேக்யூல்ஸ் இருக்கும். ஓகேவா? இப்போ 15th கொஷனுக்கு நம்ம கரெக்டாக ஆன்சர் பண்ணிட்டு லார்ஜ் சென்ட்ரல் வேக்யூல்ஸ்னாலே பிளான்ஸ்க்கு மட்டும் தான் இருக்கும். இங்கே அனிமல் செல்ஸ்னு கொடுத்துருக்காங்க. 2016 வந்திருக்கு. ஓகேவா? நெக்ஸ்ட் 16th கொஷின் நம்ம போகலாம். A complex of ribosomes attached to the single strand of mRNA or RNA is known as அப்படின்னு பார்த்தோம்னா இப்போது நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்லேயே நம்ம பார்த்துட்டோம் பாலிசோம்னா என்ன, பாலிரைபோசோம்னா என்ன, அதாவது பிளாஸ்மா மெம்பரேன் மீசோசோம்ஸ் ஒரு டெஃபினேஷன் பார்க்கும்போது நம்ம இதை பார்த்தாச்சு. ஸோ காம்ப்ளெக்ஸ் ஆஃப் ரைபோசோம் அட்டாச்ட் டு தி சிங்கிள் ஸ்டாண்டர்ட் ஆஃப் mRNA or RNA is known as what it is? It is a polysome. So it's an easy question, guys. 16th one answer is A. 16th one answer is A. Okay students, next நம்ம 17th questionக்கு போகலாம். Which of the following is not the inclusion body found in prokaryotes? Prokaryotes எது inclusion body? Not an inclusion body found in prokaryotes அப்படின்னு கேட்குறாங்கன்னா 17th வந்துக்கு glycogen granule, polysome, phosphate granule, cyanophacian granule. Which one is not included அப்படின்னு கேட்டிருக்காங்கன்னா B அப்படின்னு சொல்லுவாங்க. ப்ரோகேரியாட்ஸில் எது? அதாவது நீங்கள் யூகேரியாட்டிக் செல்ஸ் படிச்சிங்கனாலே இது நீங்கள் ஈஸியாக அதாவது லைக் அட்டென்ட் பண்ணிக்கலாம். ஓகே கேஸ், நெக்ஸ்ட்டு 18th one chromatophores
டேக் பார்ட் இன் அப்படின்னு சொல்லிப்பாங்க. அதாவது மீசோசோம்ஸும் குரோமட்டோஃபோர்ஸும் பார்த்துக்கோங்க. குரோமட்டோஃபோர்ஸ்னா என்ன? பிக்மெண்டட் அப்படின்னு சொல்லிப்பாங்க. இட் இஸ் அ பிக்மெண்டட் செல் விச் இஸ் இன்ஃபோல்டிங் ஆஃப் பிளாஸ்மா மெம்பரேன். இதுதான் மேட்டர். ஓகேவா? இப்போ 18th ஒனுக்கு என்ன ஆன்சர் அப்படின்னு பார்த்தோம்னா, பிக்மெண்டேஷனுக்கு மோஸ்ட்லி இன்வால்வ் ஆகும், க்ரோத்துக்கு இன்வால்வ் ஆகுமா, மூமெண்ட்டுக்கு இன்வால்வ் ஆகுமா, இன்னும் ரெஸ்பிரேஷன் நம்ம எதுக்கு பார்த்துருக்கோம்? ஃபங்க்ஷன். இட் டேக் பிளேசஸ் த்ரூ தி மீசோசோம். மீசோசோம் ரெஸ்பிரேஷன் அண்ட் என்சைமேட்டிக் ரியாக்ஷன் பிளாஸ்மா மெம்பரேனோட சர்ஃபேஸ் ஏரியா இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு யூஸ் ஆகும். ஆனால் குரோமட்டோஃபோர்ஸ் யூஸ் ஆகுது. குரோமட்டோஃபோர்ஸ் பிக்மெண்டட்னாலே ஃபோட்டோசிந்தசிஸ் தான். ஸோ 2015க்கு ஃபோட்டோசிந்தசிஸ் இஸ் த ஆன்சர். நீங்கள் என்சிஆர்டி லைன் பை லைன் ஷார்ட் கீ நோட்ஸ்லாம் படிச்சிட்டிங்கனாலே உங்களுக்கு ஒரு ஆன்சர் கிடைக்கும். லைக் யூ வில் கெட் ஐடியாலஜி தட் இது நம்ம எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? 18க்கு photosynthesis. 19th என்ன கொடுத்துருக்காங்க? Guys, it is an NCERT line. The structures that help in some bacteria to attach the rocks and host tissues are. நீங்கள் இது NCERT line தான், ஈஸியாக படித்தோம். Fimbriae and Pili. ஓகேவா? Flagella is used for the movement. Fimbriae and Pili என்ன பண்ணுது? அட்டாச்மெண்ட்காக தான். ஓகேவா? It does not involve in the motility of bacteria. So Fimbriae and Pili தான் யூஸ் ஆகும். No guys, Fimbriae and Pili ஃபிம்ப்ரியாக்கு ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்கும், பைலிக்கு ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்கும். இதோட ஸ்டேட்மெண்ட் ஃபிம்ப்ரியாக்கு வரும். செகண்ட் பாயிண்ட். ஓகே, நெக்ஸ்ட் நம்ம 19th பார்த்தாச்சு. மீசோசோம்ஸ் இன்ஃபோல்டிங்ஸ் ஆஃப் பிளாஸ்மா மெம்பரேன். ஹோல் ஃபாஸ்ட், அதாவது அந்த பாக்டீரியாவோட ஃபிளாஜெல்லத்தில் இருக்கிறது ஹோல் ஃபாஸ்ட். அதாவது ஹோல் ஃபாஸ்ட் இஸ் அ டிஃப்ரெண்ட் திங். லீவ் இட். ரைசாய்ட்ஸ் நோ, இதெல்லாம் கிடையாது. ஸோ 20th கொஸ்டின் வந்தாச்சு. இந்த மொட்டைல் பாக்டீரியா ஆர் ஏபிள் டு மூவ் பை. இட்ஸ் ஸோ மச் ஈஸி. இட்ஸ் ஃபிளாஜெல்லா. பைலி அண்ட் ஃபிம்ப்ரியா மோட்டிலிட்டியில் இன்வால்வ் ஆகாது. சீலியரி மூமெண்ட் நோ, அதாவது பாக்டீரியாவில் இல்லை. இப்போ நம்ம கொடுத்துருக்க பாக்டீரியாவில் இல்லை. ஸோ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? ஃபிளாஜெல்லா. இட்ஸ் a 2014 கொஸ்டின். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ், அதோட இந்த PYQs முடிவடைகிறது. ஸோ இப்போ நம்ம 20 questions ஆஃப் PYQs பார்த்துருக்கோம். ஸோ யூ வில் கெட் டு நோ தட் ப்ரோகேரியாட்டிக் செல்லில் எவ்வளோ கொஸ்டின் கேட்குறாங்க, எப்படி கொஸ்டின் கேட்குறாங்க, விச் ஒன் இஸ் நாட், விச் ஒன் இஸ் ரைட், டைரக்ட் ஸ்டேட்மெண்ட் கேட்குறாங்க, டைரக்ட் லைன் கேட்குறாங்க, இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் கேட்குறாங்க, லைன்ஸ் மாற்றி கொடுத்து கேட்குறாங்க. ஸோ நீங்களும் வந்துட்டு ரொம்ப கிளியராக இருந்துக்கணும் எது எப்படி கேட்குறாங்கன்னு. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இஃப் யூ ஹேவ் எனி டவுட் மீன்ஸ் யூ கேன் ஜஸ்ட் ட்ராப் இட் இன் த கமெண்ட்ஸ் அண்ட் நெவர் ஃபர்கெட் டு லைக் த வீடியோ அண்ட் சப்ஸ்கிரைப் டு அவர் சேனல்ஸ் Virus 720. ஓகே, stay tuned for more videos. Like இன்னும் நம்ம வந்து eukaryotic cells பார்க்க போகிறோம், eukaryotic cells ஓட PYQs பார்க்க போகிறோம். Then the chapter is over. ஸோ நீங்கள் ஒரு சாப்டர் எப்படிலாம் ஈஸியாக படிக்கலாம், நமக்கு வந்துட்டு ஈஸி ட்ரிக்ஸ் இருக்குது, நிமோனிக்ஸ் இருக்குது, PYQs வச்சுருக்கோம். ஸோ கம்ப்ளீட் அண்டர்ஸ்டாண்டிங் உங்களுக்கு கிடைக்கும் நாங்கள் நம்புகிறோம். ஸோ stay tuned for another video. Bye guys.